வானத்தையும் தரிசிச்சு முதலில் வட்டாந்தரையை ஏற்படுத்தியதும் விதை, மரம், பழம், அதுக்குள்ளே விதைகள். All these were in the mind of Elohim. அவர் மனதிலே இருதயத்திலே இருந்த காரியம். Nobody told him. விதையும் மரமும் பழங்களும், பழத்துக்குள்ளே அந்த மரத்தின் சாதி, அதை கொண்டு வரக்கூடிய விதைகள். Only now எதிர்வதற்காக வாசிச்சாலும் இப்பொழுதுதான் வெளிச்சம் அவர் இறக்கத்தால் பெருகும் நேரத்திலே வார்த்தையிலே தொடர்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பெருகும். அந்த பாதை வெளிச்சத்தின் பாதை. யோகானன் 8:12, நீதிமொழிகள் 4:18. முதலாவதாக டேடி மகன் யோசுவாக்கு அனுமதித்த விளங்கப்படுத்த ராஜ்யத்தை குறித்து is about sowing, விதைக்கிறது. விதைகள், நிலம், அதன் பின்பு பழங்கள், அறுவடை. அதை வர இருக்கும் அவரது ராஜ்யத்துக்கு ஒப்படுகிறார். விதை ராஜ்யத்தின் வார்த்தை என்று சொல்லுகிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லாத்திலும் அவருடைய ராஜ்யம், அவருடைய அரசாங்கம், அவருடைய ஆளுகை. That's a seed. நிலங்கள் 4 வித நிலங்களை விளங்கப்படுத்துகிறார். 4 விதமான இருதயங்கள். 4 divisions. சிலர் வழியோரத்தை போல, இன்னும் சிலர் கற்பாறையிலே விதைக்கப்பட்டவர்கள் போல. 3வது பிரிவு முட்களின் நடுவே விதைக்கப்பட்டது போல. 4வது பிரிவுதான் நல்ல நிலம், நன்மையும் உண்மையுமான தங்கள் இருதயத்திலே. We have not come to that. இந்த வழியோரம் கற்பாறை முற்புதர் தொடங்கி இருக்கிறோம். வழியோரம் கற்பாறையும் நான் உங்களுக்கு எனக்கு கொடுத்த வார்த்தைகளிலே சொன்னேன். இவர்கள் மனம் திரும்பாதவர்கள். ராஜ்யத்தின் செய்தி கிடைக்கக்கூடிய இடத்திலே உட்கார்ந்தார்கள். Hear me well. இவர்கள் புறஜாதியார்கள் அல்ல. They have come
they are hearing the word, they are receiving the seed. அதிலே முதலாவது பகுதியை யேசுவா சொன்னார். நீ எப்படி கேட்கிறாய் என்பதை குறைந்து கவனமாக இல்லாவிட்டால் this is your life, time will run away, you brought nothing you will take back. Me too. இந்த பூமியில ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை. That's something to ponder. யோசிக்க வேண்டிய விஷயம். ஒருவன் ராஜ்யத்தின் வார்த்தையை கேட்டும் ராஜ்யத்தின் செய்தியை கேட்டும் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கும் பொழுது பிசாசு வந்த அவன் இருதயத்திலே விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான், அதை எடுத்துக்கொண்டு போகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். நீங்க இவர்களை கண்டு எப்படி அன்றைக்கு செய்தி என்ன மாதிரி ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா? அப்படி இல்லை கேட்டேன். இந்த வழியோரம் ராஜ்யத்தின் வார்த்தையை கேட்கிறார்கள். அந்த விதை விழுகிறது அவர்கள் வாழ்க்கையிலே, அவர்கள் இருதயத்திலே. இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பிசாசு வந்து எடுத்து போடுகிறான். இவர்கள் புறஞ்சாதியார்ல மார்க்கெட்ல போய் 2 விதைகளை அறியவில்லை. இவர்கள் விதை விதைக்கப்படும் இடத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இருதயம் என்னென்னத்தை சிந்திக்கிறது, என்ன தொல்லைகள், என்ன பிரச்சனைகள், என்னத்துக்கு நேரம் போயிட்டு இவர் எப்ப முடிக்க போறார், அப்படி இப்படி உலகத்துக்குள்ளே பின்னப்பட்டு மனம் திரும்பாது வந்து யார் கூட்டி வந்ததோ எதற்காக வந்தார்களோ தெரியாது. பட் the main thing is they were in the place where the message of the kingdom is being given. விளங்கிட்டுதானே? அவர்கள் அந்த விதைகளை கேட்டு அது இருதயத்திலே விழுந்தது. ஆனால் அவர்கள் இருதயம் மனம் திரும்பவில்லை, பண்படுத்தப்படவில்லை. They're fully in the world, உலகத்திலே. அப்படியான வழியோரம் பிசாசு வந்து அந்த கேட்ட வார்த்தைகளை மறக்க செய்கிறான், அதை உறிஞ்சி எடுத்து போடுகிறான். Check up your life. எத்தனை வருஷமாய் ராஜ்யத்தின் செய்தியை கேட்டாய், ஏன் எனக்கு இதயம் உடைந்து போகிறது? அழிவுள்ள விதைகள். நான் காலையில நடந்து கொஞ்சம் எக்ஸசைஸுக்கு போறது, வழியருகை பார்த்தேன், ஒரு சின்ன வேப்பம் கண்ணு முளைத்திருக்கிறது. ஒரு 4-5 அங்குலம். இது அப்படி இங்க பாருது. ஏதோ ஒரு காகமோ எதுவோ அந்த வேப்பம்பழத்தை சாப்பிட்டு அதனுடைய கழிவு அங்கே அது கூடாக வந்து அந்த விதை விழுந்திருக்க வேணும். கொஞ்சம் மண் இருந்தது, ஆனால் ஒரு 4 அங்குலத்துக்கு வளர்ந்து போச்சு.
இலை வந்து இது இப்படியானால் அழிவில்லாத தேவனுடைய விதை உன் இருதயத்திலே விழுந்து முளைக்காமல் கனி கொடுக்காமல் இருந்தால் யாருடைய பிழை? பிசாசு உடனடியாக வந்து எடுத்ததன் காரணம் இயேசுவா சொல்லுகிறார், அவனுக்கு ஒன்றுமே வழங்கவில்லை. Dumb. Nothing. He is worried over many things. அது என்ன நல்ல காரியம் மையம் இருக்கலாம், குடும்பத்தை குறித்த நினைவு, படிப்பு, அது இது. But when it fills your heart, your mind, மனதை மனம் இருதயம் நிறைத்தால் இந்த விதைகளுக்கு இடமில்லை, அது வளர மாட்டாது. உன்னிடத்திலே வாழ்க்கை இருக்காது. விதையிலே இருந்து வெளியே வருகிறது தான் உயிர், வாழ்க்கை. It's impossible. The seed being the word of Elohim won't germinate. அது விழுந்து முளைக்காது. இரண்டாவது, கற்பறை நிலத்தை போல இருக்கிறவர்கள் வந்து உட்காருகிறார்கள். ராஜ்யத்தின் விதையாகிய செய்தி கொடுக்கப்படுகிறது. அவர்களும் வந்து உட்கார்ந்த இடம் சரி, தெருவிலே போய்கொண்டிருக்கவில்லை, மார்க்கெட்ல நின்று கேட்கவில்லை, அல்லது ஒரு பாக்கில இருந்து கேட்கவில்லை. செய்தி அறிவிக்கப்படும் இடத்திலே உட்கார்ந்து கேட்டார்கள். விதைகள் வீசப்பட்டது. ஆனால் அவர்கள் இருதயம் கடினம், கற்பாறை. பாவத்தினால், தனிமையினால், வாழ்க்கையின் தோல்வியினால், பலவித கவலைகள், நெருக்கங்கள், புறக்கணிப்புகள், கைவிடப்பட்ட நிலைமை, பெற்றாரால், சகோதரர்களால், காதலனால், காதலியால். அந்த சொல் பாவிக்க கூடாது, காதலன் காதலி. ஆனால் இதை உலகத்து வாலிபர்கள் கேட்பார்கள். யாராவது ஒரு மனுஷனில் இருந்த பேய்களை துரத்த இயேசுவா அந்த நாளிலே படகுல ஏறி அங்கே போனார். One person, there was no ministry. ராஜ்யம் அங்கே அறிவிக்கப்படவில்லை. பட் இந்த மனுஷன் எத்தனையோ ஆயிரம் பேர் பிசாசுகளை கொண்டவனாய் இருந்து விடுதலையாக்கப்பட்டான். அவன் விடுதலை அடைந்ததை கண்ட ஜனங்கள் யெகோவாவை அங்கிருந்து போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். அவர் படகுல ஏறி மறுபடியும் அங்காலே வந்து விட்டார். விடுதலை அடைந்தவன் அவருக்கு முன்னதாக நின்று கொண்டிருக்கிறான். வெளிச்சம் இல்லாதவர்களுக்கு இது தெரியாது. That's why I always say, ஜனாதிபதிகளோ பிரதம மந்திரியோ போலீஸ் டிபார்ட்மெண்டோ அல்லது யாரோ ஆமியோ பிசாசுகள் படித்திருந்த ஒரு மனுஷன் விடுதலை அடைந்தால் they won't know it.
have no capacity to receive that operation of the kingdom. ராஜ்யம் நடத்தி முடித்த அந்த விடுதலை உணர்ந்து கொள்ளும்படிக்கு வெளிச்சம் இல்லாதவர்களால் முடியாது. ஒருவன் மறுபடியும் பரவாதிருந்தால் ராஜ்யத்தை காணவே மாட்டான். You need a different eye to see the operation of the kingdom. ராஜ்யத்தின் ஊழியத்தை வேலையை பார்க்க அதுக்குரிய கண்கள் தேவை. ஸோ சர்ச்சுன்னு சொல்லி எனக்கு பேர் உட்கார்ந்துருப்பாங்க. தெய்வொழி அந்த புதினம் பார்ப்பாங்க. என்னத்தை விழுந்து புரள்றாங்க. அது தெய்வம் நோய். கற்பறை நிலங்களும் அந்த இருதயம் உள்ளவர்கள் பினிஷ். மரம் செத்து போயிட்டு முதலாவது வழியேறிய விதையே இல்லை. இது விதை விழுந்து கொஞ்சம் வளர்ந்து கல்லுகள் அங்க வேறு எல்லாம் போக முடியவில்லை. மரம் தானாக வாடி போயிட்டு எத்தனை பேருக்கு இது நடக்குது. தேவனை அறிந்தவனும் பெரும்பாலானவர்கள் தேவனை அறியாதவர்கள். விவசாயிகள் ஒரு கற்களுக்குள்ளே கொண்டு போய் முளைக்க விதைக்கலாம் ஆண்டு கேளுங்க. அப்படி செய்தால் விதைக்கிறவனை பாப்பார்கள். இது கடினமான இருதயம் பாவத்தினால், பாவ ஜீவியத்தினால். நான் சொன்னேன் சில உதாரணங்கள். பாவம் இருதயத்தை கடினப்படுத்தும், பெருமை தரமாக கடினப்படுத்தும். பார்வோன் தன்னுடைய பலத்தினால் கடினப்படுத்தி கொண்டு போனான். தேவன் சொன்னார், ஓகே கோ ஹெட், அது எனக்கு சார்பாக வரும். தேவன் யாருடைய இருதயத்தையும் போய் கடினப்படுத்துகிறவர் அல்ல. Freedom. He gives freedom to humanity. தெரிவு செய்த ஜனங்களின் பொறுப்பு. அவர் தந்துவிட்டு சொல்லுவார், நான் இருக்கிறது வாழ்க்கை மரணம், ஆசீர்வாதம் சாபம். நீ வாழ்க்கையை தெரிந்து கொள். What a loving Father. மனதிற்கு இயேசுவ பூமிக்கு வந்தது தானாக. அது அனைவருக்கு தெரியாது. நீ வெளிப்படுத்துதல் இல்லை. டேடியின் திட்டம் நேரம் வந்தது அவரை அனுப்பி வைக்க. என் சுயமாய் நான் வரவில்லை, அவரை அனுப்பி வைத்தார். என் சொந்த சித்தப்படி செய்ய நான் வரவில்லை, என்னை அனுப்பினவரின் சித்தப்படி செய்து அவர் கொடுத்த வேலையை முடிக்கவே வந்தேன்.
யோவானன் 4:34. வழியோரமும் கற்பாறையும் அப்படியான இருதய நிலைமை கொண்டுள்ளவர்கள் மனம் திரும்புதலும் இல்லை, வாழ்க்கை உள்ளே செத்து போயிட்டு, வாழ்க்கை இல்லை, விதை முளைக்கவில்லை, மரம் வளரவில்லை, ஆகையினால் அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை. மரம் வளர்ந்து கனி கொடுப்பதுதான் வெளிச்சம். நீ கனி கொடுக்க எல்லாரும் அறிந்து கொள்கிறார்கள். You are a blessing. ஒரு அற்புதமுமே செய்யாத யோஹானன் the Baptist ஞானஸ்நானம் கொடுப்பு, அவன் கொஞ்ச காலம் அனல் பற்றி எறிந்து சுடர் விட்டு எரிகிற வெளிச்சமாயிருந்தான். அவனுடைய வெளிச்சத்திலே நீங்கள் சந்தோஷப்பட்டீர்கள். But he did no miracle. His words full of anointing, full of the presence of Elohim. அவருடைய பிரசன்னம் கலக்கப்பட்ட வார்த்தை. விதை விழுந்து முளைத்து வளர்ந்து மரம் வந்து கனி கொடுக்கும் நேரம் வந்தவர். நீங்களே உலகுக்கு ஒளி என்று சொன்னார். We will come to that later. I have to speak about how the life of Yeshua can be the light within you. யேசுவின் வாழ்க்கை எப்படியாய் உனக்குள்ளாக வெளிச்சமாய் பிரகாசிக்கும். We will come to the way with the life now. அவர் வார்த்தை விதையாக மரியாளின் கற்பத்திலே விதைக்கப்பட்டு டேடியால் அவர் சொன்னார், நான் என் வாழ்க்கை. அந்த செய்தியை பெற்றுக் கொண்டவர்கள் வாழ்க்கை உள்ளே வளர ஆரம்பித்து விதை முளைச்சு எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியாக அது பெருகி கொண்டு போகும். இருளிலே நீ வாழ்ந்து கொண்டிராமல் வெளிச்சத்திலே வாழ்த்துவாய். மூன்றாவது பகுதி முட்கள். எப்படியாய் சில சூழ்நிலைகளை நீங்கள் மாற்ற வேணும். நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்ன இடத்துக்கு நீங்க அங்க போனதும், and you have to deal with those inhabitants, அங்கே உள்ள ஜனங்களோடு அவர்களை துரத்தி விட வேணும். இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு வார்த்தை உங்களுக்கு கொடுத்தேன். துரத்தி விடப்பட்டால் அவர்கள் உங்களுக்கு முட்களாய் இருப்பார்கள். இதிலே முழுகள் இடத்தில் விதைக்கப்பட்டவன் ராஜ்யத்தின் செய்தியை கேட்கிறவனாயிருந்து, முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்ட மாதிரி
இருதயம் உள்ளவர்கள் வந்து உட்காருகிறார்கள். சபை கூடுதலோ எந்த கூட்டமோ, they are present where the kingdom message is given. It's true. உண்மை, பல இடங்களிலே ராஜ்யத்தின் செய்தியிலே ராஜ்யத்தின் செய்தியை கேட்கும் பொழுதுதான் விசுவாசம் வரும். ரோமர் 10. மெசியாவின் வார்த்தையினால் faith comes by hearing. Hearing what? The message of the Messiah. And the message of the Messiah is the kingdom. கேட்பதிலையும் அப்படி கேட்கிறோம் என்பதை குறித்து மிக அவதானமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை என்ன சொல்றது, நிரந்தரமானதில்லை என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எந்த நேரம் என்ன நடக்கும் உண்டு. சில வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை I will tell you 1, 2, 3 words. ஒரு இடத்துல இருந்து மற்ற தேசத்துக்கு புறப்பட்டார்கள். I don't know the starting point. That's not important. 228 பேர். And the aircraft was superb. அதனுடைய people who study about what happened, என்ன மாதிரி இது, ஏன் இந்த விபத்து நடந்தது, what is the reason, a brand new, ஒரு பிழையும் இல்லை, nothing. இவர்கள் flight time 8 மணி நேரமோ என்னமோ, 228 பேர். They were going to Paris. Anybody wants to see, you can put in the crash of the flight 447 French Airlines. இவர்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு அது சொல்லிக்கொண்டு போற நேரம் தாங்க முடியாது. 228 people. They get him back home. மகங்களும் பலவிதமான லைட்னிங்ஸ் மின்னல்களாலும் தாக்கப்பட்டு கொண்டு. So, to make the story short, சாப்பிட்டுட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க. Of course, the seat belt will be there. They all fast asleep. விடிய காலமும் 2:30-3 மணி நேரம் பிரச்சனையும் வந்து and the plane went down into the Atlantic. Nobody knew. ஒருவரும் தப்பவில்லை, including the captain, the co-pilot, the cabin crew. I will tell you why I am saying this. Mind you, they were all sleeping. They will switch off, dim the lights inside the plane, and the plane went right into the water. 4000 kilometer தாழ்பத்துக்கு 4000.
is 4 kilometers. 4 kilometers. தேடி கிடைக்கவில்லை. தேடினார்கள். கடைசியா ஒரு மாதத்துக்கு பிறகு இன்னும் தேடி அங்க போய் கடைசியாக நிலத்தில் சமுத்திரத்துக்களை கண்டுபிடிக்கிறார்கள். People are seated and the seat belt still like that. இவர்களுடைய ரிலேஷன்ஸ் எத்தனையோ பேர் கல்யாணம் கட்டினவர்கள். They're getting back home. The children are waiting to see them from the airport. You have imagination to think about this. All 228 lost their lives. ஏன் இதை சொல்கிறேன்? உயிரோடு இருக்கிற நாங்கள் தேவன் என்ன பேசுகிறார் என்று சொல்லி அதுக்கு கீழ்ப்படிந்து செய்ய வேண்டியதை செய்யப்படும். அறிந்திருப்பார்கள். நடுராத்திரிகளை கிளப்ப போதுண்டு எத்தனை நம்பர்கள், எத்தனை இனத்தவர்கள் அங்காலே பாரிஸ்ல ஏர்போர்ட்ல காத்திருப்பார்கள். தேவர் is missing. And the flight is missing. No connection with the control. பலர் வாழ்க்கையை, நாட்களை இவைகளை குறித்து சிந்திப்பதே இல்லை. வாழ்க்கை கொடுத்த ஒரு கிஃப்ட். எங்களுக்கு இழந்து போன வாழ்க்கையை கொடுக்க இயேசுவை அனுப்பி தந்த சொந்த மகன் என்று பாராமல் அவர் வந்து நானே வாழ்க்கை என்று சொன்னார் இல்லையா? Yes, nothing to do with Christianity or any church. இந்த சபையின் பேரோ அதீதம் வரை ஒரு பக்கத்தில் He said, I am life. ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்காமல் வாழ்க்கையின் ஒளியை அடைந்திருப்பார். அந்த பிளேன்ல இருந்தவங்களுக்கு நாங்க கிராஷ் பண்ண போறோமா அப்படி என்று சொல்லி ஒன்றுமே தெரியாது. They were sleeping. பெட்ஷீட் கொடுப்பார்கள். The plane went down into the Samudram Ocean. What will you do with your life? இப்படியாய் சொந்த மகனிடம் பார்க்க அனுப்பி அவரை நாங்க கேட்க வேண்டிய வார்த்தைகளை சொல்ல பண்ணி கேட்க வேண்டியவைகள் எங்களுக்கு சொல்லி உணர்த்தி கடைசியில அவருக்கு தெரியும் பாடுகளுக்கூடாக போய்தான் அவர் மகிமை அடைய வேண்டும் என்று
இந்த ஊமைகள் மற்ற படிப்பினைகள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவர் தம் மரணத்தை குறித்து சொல்ல ஆரம்பித்தார். அது அவர் சிஷியர்களுக்கு விளங்கவில்லை. லூக்கா 18. They were waiting for the kingdom. அது எப்படி அவர்களுக்கு விளங்கும்? பிரஜாதியர் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு அவரை வாரினாலே அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். They just went berserk. அந்த கெத்செமனேலே டேனியோடு பேசும் நேரம் 3 தடவை கெஞ்சினார். கூடுமானால் இந்த மடத்தியாலும் கொடுத்த இந்த நீர் கொடுத்த பாதை அகன்று போகட்டும். என் சித்தப்படி அல்ல, உம் சித்தப்படி. புது வாழ்க்கையை எங்களுக்கு கொடுக்கும்படி வாழ்க்கை இழந்த எங்களுக்கு, கொடும் பாவிகளாக இருந்த எங்களுக்கு இயேசுவ தம்மை ஒப்பு கொடுத்தார். ஒரு பேப்பரை கசக்கிற மாதிரி தேவன் அவரை கசக்கி பிழிந்தார். பாவத்துக்கான தண்டனை, கோபாக்கினை அவர் மேல் விழுந்தது. தண்டனை மட்டுமல்ல, டடியின் கோபம். பரிசுத்தமான தேவனின் கோபம், ஆக்கினை தீர்ப்பு, அதெல்லாம் அவர் கத்தினது. Why have you forsaken me? ஏன் என்னை புறக்கணித்தீர், என்னை தள்ளிவிட்டேன்? மூன்றாம் நாளிலே டாடி அவரை எழுப்பியதும் உயிர்ப்பிக்கும் ஆவியாக எழுந்தார். தேவனுடைய விதையாகிய அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுத்து இப்பொழுது அவருக்கு பின்னாலே மனம் திரும்பி போகிறவர்கள், அவரது விதைகள் விழுந்து அந்த விதை முளைத்து மரம் வந்து அவருடைய வாழ்க்கை உள்ளே வளர ஆரம்பித்து நீ வெளிச்சமாய். Forget about Christian and the Christian church. Forget it. Leave it. You are come to be a light. நீ ஒன்றுக்குமே உதவாதவனாய் இருந்தாய். அதுதான் அவர்களுக்கு சொன்ன காரியம். ஆயிரத்தி 1981 Don't waste your time. Don't waste your days. எங்கேயோ யாரோ கொஞ்ச ஜனமோ குடும்பங்களோ உன் வார்த்தைக்காக, உன் வெளிச்சத்துக்காக காத்திருக்கிறார்கள். உனக்கு தெரியாது.
இன்றைக்கு ஒரு காரியம் சொல்லிக் கொடுத்தார். அதை கேட்டு இன்னும் நடக்காம ஆரம்பித்தது. அது இதிலே தான் இருக்கிறது. அவருக்கு கேட்டார்கள், why you speak in parables? Why? எங்களுக்கே விளங்குதில்லை, ஏன் அவர்களோட ஊமைகளாய் பேசுகிறேன்? And he said these words. பரவ வானராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. The church people do not know there are secrets of the kingdom. We are not going to be revealed to everyone. ராஜ்யத்தின் ரகசியங்கள் இருக்கிறது, எல்லாருக்கும் அது அறிவிக்கப்பட மாட்டாது. No. நீ 52 கிழமை சூரிய நாள வந்திருந்து போட்டு போகலாம். ஒரு சபை எனப்பட்ட கூட்டத்திலே no guarantee that you will get the secrets of the kingdom. ராஜ்யத்துக்கு ரகசியங்கள் உண்டு, எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். No. அதான் நான் சொன்னேன், இனமாக ஆக்களுக்கு படவில்லை, தேவன் மனுஷனுக்காக. தேங்க்யூ. தேவன் தம் அன்பு கூறுகிறவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவர்கள் இருதயத்திலே தோன்றவும் இல்லை. பால் எழுதி வைத்தார். That's true. தம்மில் அன்பு கூறுவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகள் எங்களுக்கு தெரியாது. ராஜ்யம் வருகிறது என்று தெரியும், ஆனால் அது வந்து இறங்கி அந்த அரசாங்கம் எருசலேமிலே டேடியும் மகனுக்குள்ள முதல் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவர்கள் எல்லாரும் உயிரோடு இருந்து அவர் வரும் நேரத்திலே அவருக்காக ஜீவித்தவர்கள் சீஷர்கள் அவரோடு ஆளுகை செய்வார்கள். You can think about it, but it doesn't. எங்களுக்கு தெரியாது எப்படி அங்கே இருந்து கட்டளைகள் புறப்படும், எப்படி அங்கே இருந்து படிப்பினைகள் புறப்படும், அங்கே இருந்து ஜனங்கள் அவதிப்படுவார்கள். மற்ற தேசங்களில் இருந்து ஐயோ எங்களை கூட்டிக் கொண்டு போங்க, உங்களோடு தான் தேவன் இருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். ஒரு யூதனை பிடித்து கொண்டு கெஞ்சுவார்களாம். பழைய ஏற்பாட்டு வார்த்தைகள் சொல்லிக் கொடுத்ததே மாவுதரவிலையும் எல்லா இடத்தையும் பழைய ஏற்பாடு வார்த்தைகள் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் எங்கே அவனுக்கு கொடுக்கப்படும். மத்திய 13:12 இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். ராஜ்யத்தை உண்மையா கேட்டுட்டு பேசாம இருக்கிறாங்க.
இற்றுக்கிறதையும் எடுத்து போட்டு விடுவார். அவர் சொல்லுகிறார், உள்ளவன் அவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் ராஜ்யத்தின் விதைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நிலத்தை பண்படுத்தி நாட்டி செய்கிறார்களுக்கு இன்னும் விதை கொடுக்கப்படும். விதைக்கிறவனுக்கு விதை, இல்லாதவனுக்கு எல்லாத்தையும் பிடிங்க எடுத்து அனுமதிப்பார். பிசாசு கொண்டு போற கிளறி வேற அறுத்து கொண்டு போக. ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிவிக்க பெற்றுக்கொள்ள உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு போய் இல்லை. ரெண்டு பிரிவு ஜனங்கள், சிலாக்களுக்கு ரகசியம் இல்லை, அறிவிப்பு மட்டும். And these are the people, just church called attenders. சமூகம் அளிப்பவர்கள். விதையும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை, ஒன்றும் இல்லை. விதை வாழ்க்கை இல்லாமல் எப்படி வெளிச்சமானது? Can there be a light? How can they? For all those 228 people, நான் சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன். It happened about 2009, I think, in the web of a crash. There are no more. Will they be resurrected? Yes. Judgment? I don't know. I don't know. I can't say what I don't know. Can there be a light now? No, they're dead. You and I are here. குடும்பங்கள் அழியுது சூனியத்தினாலே. குறிப்பாய் இந்தியா, ஸ்ரீலங்கா. சபை எனப்பட்ட கூட்டத்துக்குள்ளே நிரம்பி கட்டப்பட்ட பிள்ளைகள், தாய் தகப்பன்மார், சூனிய குடும்பங்கள், முற்றிலுமாக சரியான விடுதலை இல்லாதவர்கள். சொன்னது ராஜ்யம் அப்படி ஒன்றுமில்லை, நம்பாதே என்று விட்டறிஞ்சு போட்டு போனார்கள். என்ன செய்வார்? இன்றைக்கும் அவரது வார்த்தை விதை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறாய். மனம் திரும்பினாயா அல்லது திரும்புவாயா? நிலத்தை பண்படுத்துவாயா? விடுவாயா உன் பழைய வாழ்க்கை? கல்லுகளை பொறுக்குவாயா? எங்களுக்கு மட்டும்தான கவலை? உலகம் அனைத்து கவலைக்குள்ளாக இருக்கிறது. உலகம் அனைத்தும் கண்ணீருக்குள்ளாக இருக்கிறது. ஜனங்களுக்கு வெளிச்சம் இல்லை. தாங்கள் எந்த பாதையாலே போகிறார்கள் தெரியாது. Why? They have no Elohim. அவர்களுக்கு தேவனும் இல்லை, மெசியாவும் இல்லை. தேவனுடைய வாழ்க்கைக்கு அந்நியராக இருக்கிறார்கள். We were like that once. Maybe you were a Roman Catholic or Hindu or anybody. We thought we had life and we are going to have it. நாங்கள் நினைத்தோம் எங்களுக்கு வாழ்க்கை இருக்கு, செத்தபின் மோட்சம் உண்டு. No, it was deception.
now I am coming to say why ராஜ்யத்தின் ரகசியம் அவர்களுக்கு தடை பண்ணப்பட்டது, அவர்களுக்கோ கொடுக்கப்படவில்லை, உங்களுக்கு அருளப்பட்டது. தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். Now listen carefully. மத்தேயு 13:13 அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் they could see. Their hearts கண்ணிருந்தது, மூடி போட்டார்கள். காதிருந்தது, கேட்டும் கேளாதவர்களாய். சில நாங்க கதைக்கும் நேரத்தில் கேளாதாக்கள் போற இருப்பாங்க. ஏனோ நீ என்ன பேசுகிறாய் என்று they pretend as if they didn't listen. They ignore. அப்படிப்பட்டார். இயேசுவா பேசும் வார்த்தைகள் டேடியின் வார்த்தைகள் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள. ஒரு வார்த்தை அவர் சொந்தமாய் பேச முடியாது. டேடி அவருக்குள்ளே டேடி இருந்தார். அதி உயர்ந்த தேவன் யெகோவா. கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் அவர்களுக்கு தெரியும். But they just made their hearts hard. அதற்காக I speak to them in parable to hide the truth. அதற்காக நான் ஊமையிலே பேசுகிறேன். கண்டுபோட்டு காணாதாக்கள் மாதிரி, கேட்டதுக்கு பிறகு கேளாதாக்கள் மாதிரி. God will bypass that. ஏசாயாவின் முன்னறிவிக்கப்பட்ட வார்த்தை அவர்களிடத்திலே நிறைவேறுகிறது. நிறைவேறிச்சு நிறைவேறுகிறது. எத்தனை பேருக்கு ஞாபகம்? யோசுவா ஒரு ஓய்வு நாளிலே வேதவாக்கியங்களை வாசிக்க எழுதுகின்ற பொழுது இந்த synagogue அவர் ஏசாயா புத்தகம் அந்த இதை திறந்து அதிகாரமும் இல்லை, வசனத்தின் இலக்கமும் இல்லை. அவர் கண்டுபிடிச்சார். எடுத்து யெகோவாவின் ஆவி என் மேல் இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்க தொடங்கினார். 61ஆம் அதிகாரம் ஏசாயா. இது லூக்கா 4:18 தொடங்குகிறது. வாய்ச்ச முடிய லிசன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த வார்த்தைகள் நிறைவேறிற்று. Do you think about that? அவர்கள், what do you mean? These scriptures can be only fulfilled by the Messiah. How can he say? மேசியாவினால்தான் இந்த வார்த்தைகள் குருடர்களுடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை குணமாக்க அவர் என்னை ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். They could not pick it up.
They were not ready of his first coming. இதே மாதிரி இரண்டாவது வருகையிலும் விளையாடி தெரிகிற புறஜாதியாரை விடுங்க, கிறிஸ்தவர்கள் ஏற்பட்டவர்கள். I don't care what the name of your church is. தப்ப விடுவார்கள். அவருடைய வார்த்தைகளை இப்பொழுது நடுக்கத்தோடு கேட்கும். So Isaiah said, ஏசாயாவு சொன்ன வார்த்தை அவர்களிடத்திலே நிறைவேறுகிறது. ஊமைகளாக கேள்விப்பட்டவர்கள் சொல்ற நேரம் அவங்க நின்றுப்பாங்க பக்கத்துல. அதாவது காதார கேட்டும் உணரவில்லை, கண்ணார கேட்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மறந்திரும்பாமலும் நான் அவர்களை யாரோ சுகமாக்காமல் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது. You know what happened? These people knew. அவர்களுக்கு தெரிந்திருந்தது. They made their heart hard. கடினப்படுத்தினார்கள். இருதயம் கொளுத்து போச்சது. நிலம் விழுந்து முளைக்காது. ஒவ்வொரு நாளும் சபை கூடுதல் இருந்து போனாலும் they made it like that. அப்படியாய் தங்களை ஆக்கிக் கொண்டார்கள். So God said, ஏசாயாவு 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயாவிலே, make the people blind and their ear deaf. குருடாக்கு. அவன் கேட்டான், யெகோவா இதுவரைக்கும் வாசித்தாய், காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். இப்ப விளங்குதா? அவர்கள் மூடிக்கொண்டார்கள். கண்கள் இருந்தும் காணாதபடிக்கு தெரியத ஜனம் பெருமை கொண்டு, and God is going to come here. I'm going to give you the secrets of the kingdom. ராஜ்யத்தை உனக்கு வெளிப்படுத்த போறேன். புட்டுக்குழைச்சு அந்த புட்டுக்குள்ள போடுற மாதிரி வாயா கொண்டு போட போறேன். No, you're not going to do that. Never. அதான் தேவனை குறித்த அறிவு சரியாக ஆக்களுக்கு சரியாக இல்லை. அநேகமான துப்புரவா தெரியாது. ஏன் யேசுவா மண்டை கொண்டு வரப்படவில்லை? அப்படி என்ன? யேசுவா வெளிப்படுத்தவில்லை. டேனியை பற்றி முழுவதுமாக அறிந்தவர் ஒருவர் தகுதி உள்ளவர், அவர் மகன் யெகோவா the Messiah. Only Yeshua is eligible to reveal the Father. Are you not happy? மகனை தவிர டேடியை பிதாவை எவனுமே அறியான். எந்த போதையரோ எந்த போப்போ கார்டினலோ எந்த சபையோ they cannot
know Yahuwah. மகன் டடியை வெளிப்படுத்த யாருக்கு சித்தமாய் இருக்கிறாரோ அவர்கள் மட்டுமே டடியை அறிவார்கள், மற்றவர்கள் அல்ல. அதே விதமாக மகனை எல்லாரும் அறிய முடியாது. டடி யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவர்களையும் தவிர வேறு யாரும் மகனை அறிய மாட்டார்கள். நீ பெத்லகேமிலே பிறந்தார் என்று சொல்லி வார கிறிஸ்துமஸுக்கு தொங்கலாம், நாங்களும் தொங்கினதான். எல்லாத்தையும் ஜோடிச்சு எல்லாம் செய்தது தான். அறியாமை இல்லை, அதுக்கு நான் இப்பொழுது வரவில்லை. பெரிய கழுத்தி முள்ளு தொண்டையில வைக்கணுமாய் உனக்கு வைக்க போ. என்னது கிறிஸ்துமஸ் இல்லையா? கிறிஸ்துமஸ் கொண்டாடுற பிள்ளையாமா? I like this scripture. மத்தியாகு 13:17 அநேக தீர்க்கதரிசிகளும் கொஞ்சமல்ல, probably all those people, Yeshayahu, Jeremiyahu, Amos, Zechariah, அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காண, நீங்கள் கேட்கிறவைகளை கேட்க வாஞ்சித்தார்கள். மெஷியாவின் நாள் ஒன்றை காண்றதுக்கு அவர்கள் வித்தியாசமான நாளை ஜீவித்தார்கள். அவர்கள் விரும்பினார்கள், விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நோ, மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம். யெஷயாகு, எரமியாகு, ஏமோஸ், செக்கரியா, ஓசியா விரும்பியிருக்கிறார்கள், காணாமல் மரித்து போனார்கள். They are not in heaven, they are in the grave. நீங்கள் பார்க்கிறீர்கள், தாய்கோழிக்கு பின்னால குஞ்சோட ஒரு மாதிரி அவர் முன்னால் குடும்ப இவர்களும் பின்னால போவார்கள். ஒரு நாளைக்கு இந்த வீடு, இன்னொரு நாளைக்கு அந்த இடம். எங்க இன்றைக்கு போயா போட்ல இறங்க எல்லாரும் சரி ஓடி போய் ஏறியாச்சு. யேசோ வந்து உட்கார்ந்தாச்சு, போகிறார்கள். பிறகு வந்தாச்சு இன்னொரு மினிஸ்ட்ரி. நாளைக்கு இந்த இடத்துக்கு போகிறோம் என்று அவர் சொல்லவே இல்லை. டாடி சொல்லணுமே. அவர் வீட்டில் சொன்ன தங்களுக்குள்ளே சரி இன்னைக்கு போயிட்டு வந்துட்டோம். அந்த பார்த்தீங்க அந்த 1000க்கு மேல பெய்படி சரி ராஜ்யத்தை பற்றி பேசுற எப்ப இதெல்லாம் மறப்பதுண்டு சொல்லவில்லை. என்ன இருந்து பாப்போம். உன்னிட்ட எது சொன்னவரா? நாளைக்கு எங்கேயும் போறோமா? என்ன சொல்ற? ஜான் சொல்றான், நீ இமேஜின் பண்ணு. They go to sleep. மரத்துக்கு கீழே தோட்டம் வழியா
guys, oh, we're going there. Jairus' house? Oh, he is going. Come, let's go. இந்த நாட்களை காண ஆசையாய் இருந்தார்கள் தீர்க்கதரிசிகள். காண முடியவில்லை. மெசியாவின் நாட்கள். இப்ப அவரு தைரியமாக இருந்து அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு பின்னால போற நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் வெளிச்சமாய் பிரகாசிக்க வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். By the way, டிராகன் ஊர் சீனா சானா சாமனா சீனா அவர்களது மேட் இன் சைனா சாமான்கள் எல்லாரையும் நிப்பாட்ட போகிறார்கள். யூஎஸ்ல boycotting all made in China. ஒலிம்பிக்ஸ் நடக்க இருக்குது. பல நாடுகள் அதுக்கும் பாய்காட் பண்றார்கள். நாங்க போகணும், லைக் யூஎஸ், கனடா, பிரான்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிருக்க உங்களுக்கு சொல்லுகிறேன். மூன்றாவது முட்கள் நடுவில் விதைக்கப்பட்டவர்கள் இவர்கள் மனம் திரும்பவில்லை. இவர்கள் வாழ்க்கையில் உள்ளாக நிறைய முட்கள், இவர்கள் முட்கள் நிறைந்த ஜனங்கள் நடுவில் ஜெபிக்கிறார்கள். புறஜாதிகள், உலகத்தோடு பின்னப்பட்ட கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் வீட்டுக்கு பக்கத்திலே வேலை செய்யும் இடத்திலே அது கொஞ்சம் போட்டு முட்களின் நடுவே அப்ப அந்த நேரத்தில் இருந்த ஊழியத்தின் கட்டளை இவர்கள் போகிற கானான் தேசத்தில் எந்த புறஜாதியக்காக இஸ்ரேலுக்கு நடக்கிறது என்னன்னு நமக்கு தெரிய வேணும். அத்திமரத்துக்கு அங்குதான் எல்லாம் தொடங்கியது, அங்குதான் எல்லாம் முடியும், அங்குதான் ராஜ்யமும் தொடங்கும். ஆனால் முடியாது. ஆயிரம் வருஷமா சுழற்சிக்கு பிறகு you know what Yeshua will do? He will hand over the kingdom to Daddy. Oh, that must be a troubling thing for the Christians. What? Daddy-யின் இடத்திலே ஒப்பு கொடுப்பார். யெகோவா ஆபிரகாமின் தேவன், யாகுஷுவாவின் தேவன், நம்முடைய தேவன், அவருடைய தகப்பன், நம்முடைய தகப்பன். No confusion. யாகுஷுவா எங்கள் மூத்த சகோதரன். ஐயோ தூஷணம். முழுகளுக்கு நடுவிலே விதைக்கப்பட்டவன் அவனும் மனம் திரும்புதல் இல்லை. அவனும் வார்த்தையை கேட்டான். விதை விழுந்தது, முள்ளுகள் சத்தியான பேய்களோடு வந்தது.
கற்பத்திலே பூந்த பேய்கள், பிறந்ததுக்கு பிறகு தாயின் தகப்பனும் ஒப்பு கொடுத்த பேய்கள், உள்ள கற்பத்தில். ஓகே, பல விதத்திலே முட்களாகிய டீமன்ஸ் எனக்கு கிடைத்த அநேக வெளிப்படுத்துதல்களின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே உடலில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது. 2 கொரிந்தியர் 12 பவுல் சொன்ன காரியம். சாத்தானின் தூதன் ஒருவன் என்னை தாழ்த்தி கொள்ள 3 தடவை யாஷுவாவினிடத்திலே கேட்டான் பவுல். என்னுடைய பிரசன்னத்தினாலே வரும் வல்லமை உனக்கு காணும். My grace is sufficient for you. என்னுடைய தயவு உனக்கு காணும். தயவென்றால் நான் கொடுக்கும் உதவி, help is enough. பவுலோடு டேடி மானும் இருந்தார்கள். சும்மா போட்டு குளராத. என்னத்துக்காக அந்த பிசாசை அனுமதித்தார் அவனை குட்டி போடுன்னு சொன்னான். கூட ரெவலேஷன்ஸ் வெளிப்படுத்துதல் நிமித்தம் முள். ஆனா அவன் அதை அறிந்தான். அவன் தன்னை தானே தாழ்த்தி வைத்துக் கொண்டிருக்கிற அந்த முள்ளாகிய அந்த அசுத்தாவியை கலைச்சிருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. அவன் சொன்னான், ஆகியனாலே என் பலவீனத்திலே நான் சந்தோஷப்படுவேன், என் பலவீனத்திலே நான் பலமுள்ளவராக இருக்கிறேன், உன்னுடைய பலவீனத்திலே என் வல்லமை பூரணமாய் விளங்கும் என்று சொல்லப்பட்டார் யோசுவா. So he said, is that right? So in my weakness I am strong. When I am weak, I am strong. நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பவுல் சொல்றான், நான் வல்லமை உள்ளவனாக பலன் உள்ளவனாக இருக்கிறேன் என்ற விஷயம் சொன்னால், நான் வல்லமையோடு இருக்கிற நேரம் எப்படி இருக்கும்? பேய்கிட்ட வரையிலாது தூரலில் உடைப்பன் மூஞ்சே. I hope you understood. Paul was full of the power of Yahushua when he was weak. பலவீனத்திலே என் வல்லமை பரிபூர்ணமாக விளக்கும் உனக்குள்ளாக பால். அது அதே அதிகாரத்திலே தான் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நீ சொல்லக்கூடாது எனக்கு இருக்குது ஒரு முள்ளு வீட்டாண்டு. புருஷனை பார்த்துவர் அல்ல பஞ்சாதியை பார்த்துவர். இருந்தால் எடுத்து போட கவனமாக, சீலையை கிழிக்காம கவனமாக எடு. வீட்டுக்குள்ள இருக்கிறார்கள் பேசிகளை துரத்துறது, அதுக்கு ஞானம் தேவை. ஏனென்றால் கலைக்கிறான்ற பலவீனங்களை எல்லாம் அந்த பேய் படிச்சு வச்சிருக்குது. ஒன்னும் தெரியாத போ வச்சு. முட்களின் நடுவே விதைச்சால் சரி வராது. எரேமியா 4:2 எரேமியாகு
ஞானமோடு யூதா மனுஷரோடும் எருசலேமரோடும் யெகோவா சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்கு நடுவிலே விதைக்க வேண்டாம். உங்கள் தரிசு நிலத்தை இருதயம் பண்படுத்துங்கள். முள்ளுகளோட விதைக்க வேண்டாம். உள்ளுக்கு பலவிதமான மனத்தாங்கள், விரோதம், பகை, கோபம், மன்னிக்க முடியாத நிலைமை அல்லது ரியல் டீமன்ஸ் அவைகளை வச்சுக்கொண்டு அதுக்குள்ள ராஜ்யத்தின் செய்தியாகிய விதைக்காதே. அது முளைவிடாது, பொசிக்கு போடும். இந்த டீமன்ஸ் முள்ளுகளுக்கு நடுவிலை விதைக்காது. ஆக்களோட சரியில்லை, அது உருட்டு திரட்டும் பொய்யும் பலவிதம் மாயமானவும் இந்த நிலத்தில் எப்படி விதைக்கிறது? அதான் விதைச்சு நீங்கள் வளரும்படிக்கு சகல விதமான கபடத்தையும் துர்க்குணத்தையும் என்று பீட்டர் சொன்னார். 1 பீட்டர் 2 அதிகாரத்தில் கபடத்தில் சகல விதம் இருக்கதாம். கபடம் இல்லாத ஒரு மனுஷன் வந்தான். நத்தானியேல் இயேசுவை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர் பார்த்துட்டு, அடே ஆண்ட்ரூ பீட்டர் ஃப்ரெண்டா? நான் ஒரு கண்ட மரத்துக்களை அதெல்லாம் பிறகு கபடமற்ற ஒரு இஸ்ரேலன். கோப்பா, இது என்ன விதமான எக்ஸ்ரே? நேரடியா உள்ளுக்கு பார்த்துட்டார். நோக்காயில் இப்படி சொல்லி இருப்பாரா பரிசெயல் கூட்டத்துக்கு? மாயக்காரரி பரிசெயரி உங்களுக்கு ஐயோ! கத்துன்னு கத்தினது. They were hypocrites. When reading the Bible, reading the scriptures, teaching the people, மாயக்காரரே பரிசேரே, ஏன் அவனை போச்சுடுற? அவன் கண்ணில் இருக்கிற சின்ன துரும்பெடுக்க நீ வளைய பெரிய ஒரு வளைய வச்சு கொண்டிருக்கிறிய, மோட்டுக்கு போடுற வலை கண்ணில் முதல்ல அதை எடு. அதுக்கு பிறகு உன் சகோதரன கண்ணில் இருக்கிற துரும்பு உனக்கு நல்லா தெரியும். திறந்து காட்டுற சின்னொரு பொட்டு ஒன்று இருக்கிறது. விரல் நின்றவர் இடதுகண் பெரிய குத்தி இருக்குது. How are we doing for time? So, a lot of things you have come to know. இருதயத்திலே என்னன்னு சொல்ல, பிசாசு எடுத்து போடாத மாதிரிக்கு, மறக்கப்படாத மாதிரிக்கு நீ அடிக்கடி நிறைவு கூற விதை உள்ளுக்கு தாண்டு போகும். நீ கேட்ட அந்த வார்த்தை, அந்த செய்தி, எந்த உதாரணமோ வாழ்க்கையின்
நிரந்தரமற்ற நிலையை குறித்து பேச அந்த பிளேன்ல கிராஷ்ல இறந்து போனவர்களை பற்றி சொன்னேன். அழுது கொண்டு இருக்கும் ஒரு பூமியிலே வாழ்கிறோம். The whole world is hurting. உனக்கு இருக்கும் நெருக்கம் மற்றவர்களுக்கு இல்லை. சரி, அவருக்கு அது கூடமாக இருக்கலாம். வேறு பக்கத்தால் உள்ளதை நரியோடு சேர்ந்து அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நன்றியோடு make the day a joyful one. யாருக்காவது உதவி செய்து நன்மையானவைகளை விதைத்து அன்போ பாசமோ ஒரு உற்சாகமோ even a smile கள்ளமாச்சிருக்க கூடாது. ஜனருடைய வாழ்க்கையிலே அக்கறையாக இருக்கிறோம் என்று நாங்கள் காட்ட வேண்டும். அப்ப சாப்பாடுக்கு நிச்சயவீங்க. காலையில் எழுப்பி சமைப்பேன். அவருக்கு எதிய வேலைக்கு போறபடியா 3-4 பேர் கிளம்பி விட சாப்பாடு கட்டி கொடுக்க விடும் பிள்ளைகளுக்கு. Talk to them. Show them that you are concerned. And have a thankful heart. நான் சொன்னேன், எதையும் கொண்டு வந்ததில்லை, எதையுமே கொண்டு போறதும் இல்லை. We will continue from there. இன்னும் முள்ளுள்ள சூழ்நிலை நலம் முடியவில்லை. சோம்பேறியாய் இருக்கிறவர்கள் நரியோடு ஐக்கியப்படாது இருதயம் மறந்து போனவர்கள், அவர்களுடைய இருதயம் நெறிஞ்ச முள்களும் களைகளும் முளைத்ததாக இருக்கும். We will see that later. Okay, receive the blessing. Yavreka Yahuwah, Vaisbreka, Yair Yahuwah, Panavelieka, Veuneka, Eza Yahuwah, Panavelieka, Vaisbreka, Shalom. Yahuwah உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பேரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் வந்து இறங்குவது. இயேசுவ விதை, அவரே வார்த்தை. எந்த விதையின் நாட்டப்பட வேண்டும்? சரியான சூழ்நிலை நிலத்தில் அழிவுள்ள விதை வளர்ந்து கனி கொடுத்தால் அழியாத விதையாகிய தேவனுடைய வார்த்தை யெகோவா எப்படி அவரது வாழ்க்கை வளர்ந்து பழங்களை கொடுத்து வெளிச்சம் பெருகி நீ ஆசீர்வாதமாக பேய்களை துரத்தி நோயாளிகளை குணமாக்கி அவர் ராஜ்யத்தை அறிவிப்பது, அதுதான் அவரது வாழ்க்கையின் பழம்.
can hear. God bless you. God willing, we'll see you tomorrow. Bye.